கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் ஒருமித்து கர்த்தரை துதிக்கும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு நல்ல தருணத்தை தந்த கர்த்தருடைய தாசனுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். சபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். சபையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நம்ம இங்கே நிற்கவே முடியாது. ஆமேன், அல்லேலூயா. நம்ம சொந்த சபையில் பேசுகிறதை ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் இருந்தாலும் ஒரு சிலராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது ஒரு கழுதையை கொண்டும் கர்த்தராலே பேச முடியும். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. சிம்சோனுடைய கையில் ஒரு கழுதைக்கு தாடை எலும்பு இருந்தாலே போதும், சிம்சோனால் என்ன செய்ய முடியும்? 1000 பேரை கொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயுதம் அல்ல, அபிஷேகிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காக நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தர் தருகிற வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு வசனத்தை 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். ஒன்று தீமோத்தேயு 1 அதிகாரம் 19ஆம் வசனம் அதனுடைய 2வது பாகம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்துடைய 2வது பாகம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனங்களுக்கு நேராக நம்முடைய இருதயத்தை நாம் திருப்புவோம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மோடு பேசுவாராக. நம்முடைய இருதயங்கள் கர்த்தருக்கு நேராக திறக்கப்படட்டும், ஒரு மனுஷனுக்கு நேராக அல்ல. கர்த்தருக்கு நேராக திறக்கப்படும் போது இந்த வசனத்தை கொண்டு நமக்கு இன்றைக்கு என்னது தேவையோ அதை அறிகிற பரமபிதா நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. லோகத்திலே ஆசிரியம் എന്നേശു മാത്രം സോഗങ്ങളേറി വന്നാലും, ലോകത്തിലേക്ക് ആശ്രയം എന്നേശു മാത്രം സോഗങ്ങളേറി വന്നാലും, വേണ്ട ഈ ലോക ഇൻപം പ്രിയനേ നീ മതി, വേണ്ട ഈ ലോക ഇൻപം പ്രിയനേ നീ മതി, എന്നും വാഴ്ത്തിപ്പാടും ഞാൻ, എന്നും വാഴ്ത്തിപ്പാടും ഞാൻ. വിശ്വാസ കപ്പൽ താഴുമോ ഈ ഉലകിൽ ഈശാനമൂലനേറുന്നേ, വിശ്വാസ കപ്പൽ താഴുമോ ഈ ഉലകിൽ ഈശാനമൂലനേറുന്നേ, ആശ്വാസമേകുവാൻ നീ വേഗമായി വന്നാലും, ആശ്വാസമേകുവാൻ നീ വേഗമായി വന്നാലും, വിശ്വാസനായക പ്രിയ, വിശ്വാസനായക പ്രിയ. ലോകത്തിലേക്ക് ആശ്രയം എന്നേശു മാത്രം ശോകങ്ങളേറി വന്നാലും, ലോകത്തിലേക്ക് ആശ്രയം എന്നേശു മാത്രം சோகங்களேறி வந்தாலும். தகப்பனே, இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆசிரியம் நீர் மாத்திரம் அப்பா. அல்லேலூயா. எத்தனை பாடுகள் நெருக்கங்கள் வந்தாலும் நீர் ஒருவரே எங்களுக்கு ஆசிரியம் அப்பா. அல்லேலூயா. எங்களுடைய விசுவாச கப்பல் தாழ்ந்து போகாதபடிக்கு ஈசான மூலம் அடிக்கும்போது, யூரோப்பில் இதுவன் போன்றதான காற்றுகள் அடிக்கும்போது எங்களுடைய விசுவாச கப்பல் தாழ்ந்து போகாதபடிக்கு, அமிழ்ந்து போகாதபடிக்கு எங்கள் வாழ்க்கை பயணத்தில் எங்களோடு கூட இருந்து நடத்துகிற தேவன் நீர் தகப்பனே. இந்த காலை வேளையில் நாங்கள் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்கள் அப்பா. நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் நீங்கி போகுமே தகப்பனே. இந்த காலை வேளையில் எங்கள் குறைவுகளை நீக்கி அப்பா, நீர் எங்களுடைய படகிலே எங்களுக்கு மாலுமியாக இருந்து, எங்களுக்கு சுக்கானாக இருந்து நீர் வழிகாட்டி நாங்கள் ஆண்டவரை சென்று சேர வேண்டிய துறைமுகத்தில் எங்களை கொண்டு சேர்ப்பீராக. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கற்று தகுதிப்படுத்துங்க, வசனத்துக்கு நேராக திருப்புங்க அப்பா. சத்துருவானவன் வார்த்தைகளை பொறுக்காதபடிக்கு மாம்சம் வெளிப்படக்கூடாது ஆண்டவரை. கர்த்தர் பேசுவீராக. உங்கள் நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒருக்கா கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல்
அப்போஸ்தல நடவடிக்கைகளில் எழுதும்போது அவருடைய பிரயாணங்கள் எல்லாம் கப்பல் பிரயாணமாக தான் இருந்திருக்கிறது. அது அநேக அதிகாரங்களை நம்ம பார்க்க முடியும். கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கப்பல் எழுத்தின்படி மிக பெரியதுதான். கப்பல்கள், அதாவது நம்ம ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே நான் இந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். எழுத்தின்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் பிரயாணங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு நெருக்கப்பட்டு அந்த அனுபவங்களை அவர் எழுதுகிறார். அதே எழுத்தின்படி அவர் எழுதினாலும் நான் இந்த வேளையிலே நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு, அதுதான் அந்த 1 தீமோத்தேயு நான் 1வது அதிகாரம் 19வது வசனத்திலே விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விசுவாசமாகிய கப்பல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு இந்த உலகமாகிய கடலிலே விசுவாசமாகிய கப்பலிலே பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகத்தை ஒரு கடலாக எடுத்துக்கிடுங்க. இந்த உலகமாகிய கடலிலே நம்ம பயணப்படுகிற கப்பல் எது? விசுவாசமாகிய ஒரு கப்பலிலே நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமேன். நம்மை நடத்துகிறவர் யாரு? ஹல்லேலூயா. யார் நம்மை நடத்துகிறவர்? நம்மை நடத்துகிறவர் யாரு? தேவன் நம்மை நடத்துகிறார், கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அதான் அதில் அழகாக அந்த வசனத்தை, அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ. இப்போ நம்ம பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நம்ம எந்த ஒரு எய்ம் இல்லாத, ஆண்டோடைய பிள்ளைகள் எந்த எய்மே இல்லாத நம்ம பிரயாணப்படலை. நமக்கு ஒரு எய்ம் இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நாம் எங்கே பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த உலகத்தில் விசுவாசமாகிய கப்பலில் நாம் பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். விசுவாசமாகிய படகிலே நாம் பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு நோக்கம், ஒரு எய்ம் இருக்கிறது. நமக்கு ஒரு துறைமுகம் உண்டு. அல்லேலூயா. அந்த இடத்துல நம்ம போய் சேரணும். அப்போ வழியிலே இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பயங்கரமான காற்றுகள், எதிர்காற்றுகள், யூரோகுலிதோன் போன்றதான காற்றுகள், கடுங்காற்று, பெருங்காற்று, மழை, இப்படி பயங்கரமான சேதங்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. இன்றைக்கி விசுவாசிகளாகிய நம்முடைய தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கும்போது பலவிதமான சோதனைகள், ஹல்லேலூயா, பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான காற்றுகள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27 அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. 27 அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்கள் சீக்கிரமாக. 27 போதும். எதிர்காற்றாக இருந்தபடியால் இப்போ நம்ம போயிட்டே இருக்கிறோம். நம்ம பிரயாணம் போய்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ எதிர்காற்று வருகிறது. எதிர்காற்று நம்ம நேராக தான் போகிறோம். நமக்கு எதிராக ஒரு காற்று வருகிறது. ஹல்லேலூயா. எல்லாமே நமக்கு அனுகூலமாக இருக்காது. ஆமேன். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய பிள்ளைகள் உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. நமக்கு எதிராக பல காரியங்கள் வரும். ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எதிர்காற்று வந்ததானால் நமக்கு வருமா வராதா? நாம் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. அவர் ஒரு பெரிய பரிசுத்தவன், ஒரு பெரிய அப்போஸ்தலர். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அவர் என்ன எப்படிப்பட்டவர்? அதிகமான நிரூபங்களை எழுதினவர், அதிகமான புக்குகளை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் அதிகமான சத்தியங்களை வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு எதிர்காற்று வருகிறது. அப்போ நம்ம பயணித்து கொண்டிருக்கும் போது முதலாவதாக நமக்கு ஒரு எதிர்காற்று வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்காற்று வரும்போது நாம் ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய கப்பலிலே கப்பல் ஓட்டி இயேசுவாக இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அந்த சுக்கானம் அவராக இருக்கிறார். அந்த நங்கூரம் அவர் தான். அவர் உடனே என்ன செய்வார்? சற்று அப்புறமாக நம்மை திருப்பி கொண்டு போவார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நேராக சிறிதான ஒரு சுக்கான். ஹல்லேலூயா. ஒரு சின்ன சுக்கான் அதை என்ன செய்யும்? தசை திருப்பி விடும். நம்மளால் போக முடியாது. பயங்கரமான காற்று, எதிர்காற்று வரும்போது பிடிச்சி நிற்கலான்னு பார்க்க முடியாது. சில நேரங்களில் ஈஸியாக சொல்லி விடலாம் எதிர்காற்றுன்னு. கப்பலில் படகில் பயணம் போகிறவர்களுக்கு தான் தெரியும். அது எதிர்காற்று வீசும்போது முன்னையும் போக முடியாது, பின்னையும் போக முடியாது. கவிழ தான் செய்யும் படகு. படகு கவிழக்கூடிய அனுபவத்தில், வாழ்க்கைங்கிறதான படகு கவிழ்ந்து போகிற அனுபவத்தில் இருக்கும்போது ஒரு எதிர்காற்று வீசினார். நம்முடைய தகப்பன் நம்மை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மை அழகாக திருப்பி ஒரு வேறு பாதையை நமக்கு அமைத்து தருவார். 2வதாக வாசிக்கலாம். 27:7-8வது வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7-8. காற்று தடுக்குது இப்போ. ஹல்லேலூயா. இப்போ முன்னே போக முடியல. ஒரு ஸ்டெப்பு வந்தோம், எதிர்காற்று, அதையும் தாண்டி போய்விட்டாச்சு. இப்போ அடுத்து ஒரு காற்று வருகிறது, அது தடுக்கிற காற்று. எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி போக வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ, ஒரு ஸ்டெப்பு முன்னே எடுத்து வைக்கும்போது
இன்னொரு ஸ்டெப் என்ன செய்யும்? பின்னாடி இழுக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாடுகளும் பிரயாசங்களும் போராட்டங்களும் நிறைந்தது தான் மனுஷ வாழ்க்கை. எதற்காற்று வந்தாலும் சரி, தடுத்து நிறுத்துகிற அனுபவங்கள் வந்தால் கூட அந்த தடுப்பை மாறி நம்மை கடந்து போக பண்ணுகிறவர் தான் நம்முடைய கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிரயாணம், நம்முடைய நோக்கம் ஒன்று இருக்கிறது. அதில் சென்று சேருகிறது வரையிலும் எப்பேற்பட்டதான காற்று அடித்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை கடந்து செல்லும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அது மாத்திரமல்ல, அவங்க வருத்தத்தோடு என்ன செய்தாங்களாம்? தண்டு வலித்தாங்களாம். வருத்தத்தோடு. இன்றைக்கி நம்ம வருத்தத்தோடு பிரயாசத்தோடு தான் வருகிறோம். சில இப்போ எல்லாம் வயசானவங்க இருக்கிறீங்க, ஒரு சிலர் தான் யங் ஸ்டேஜில் இருக்கிறீங்க. வயசானவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். காலையில் எழும்பி வரணும்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். உடம்புல பலவீனம் எல்லாம் வருத்தத்தோடு வாரீங்க, அப்படி தானே? ஆராதனைக்கு வாரது கூட ரொம்ப கஷ்டம். ஆனாலும் வருத்தத்தோடு வருகிற உங்களுக்கு கர்த்தராலே நிறைவான பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலும் அப்படி தான். விசுவாச கோலத்தில் நம்ம ஓடிக்கொள் எப்படியா? நமக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஓடுறாங்க பந்தய சாலையில், ஆனால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் நாம் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ காற்று, எதற்காற்று வருகிறது? அது மாத்திரமில்லை, தடுக்கிற காற்று வருகிறது. இப்போ வருத்தத்தோடு ரொம்ப பாரப்பட்டு தான். கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஈஸியாக மெதுவாக அதான் காற்று பாய்மரத்தை அப்படியே இழுத்துட்டு கொண்டு போய் நமக்கு எங்கே போகணுமோ அங்கே கொண்டு இறக்கி விடுகிறதில்ல. ஹல்லேலூயா. வழியில் இவ்வளவு பாடுகள் இருக்கிறது. பவுல் அந்த பாடுகளை எழுத்தின்படி அனுபவித்திருக்கிறார்கள். விசுவாச கப்பலிலே பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இப்பேற்பட்டதான பாடுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 27 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 13, 14. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு மெலிதான காற்று, தென்றல் மெதுவாக வீசினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்குள்ளே கர்த்தர் ஒரு சின்ன தென்றலை அனுப்பினார். உடனே நம்ம எனக்கு காரியம் கைகூடி வந்தது. சில நேரங்களில் நம்ம இப்படி தான் சில காரியங்களுக்காக ஜெபிப்போம், சில காரியங்களுக்காக போராடுவோம். அப்போது நமக்கு எல்லாமே சாதகமாக இருந்தது மாதிரி ஒரு நேரம் வரும். அப்போ சாதகமாக இருக்கிற நேரத்தை சாதகமாக என்ன செய்து கொள்ளணும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கே பவுல் சாதகமான நேரத்தை பார்த்தோன்னா, ஆமாம் இனி பரவாயில்லை, தென்றல் வந்து விட்டது. தென்றல் வந்தாலே தென்றல் எப்படி தான் அடிக்கும்? மெதுவாக அடிக்கும், அப்படி தானே? அது சுகமாக இருக்கும். அந்த காற்றுக்கு தூக்கம் தானே வரும், அப்படி தானே? தென்றல் அடித்து தானே கொஞ்சம் நேரத்துக்குள்ளே என்ன வந்ததாம்? கடுங்காற்று வந்ததாம். ஹல்லேலூயா. அந்த கடுங்காற்று வரும்போது தென்றலை அனுபவித்த நாம் கடுங்காற்றை பார்த்து என்ன செய்து விடக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. ஆமென். ஆவிக்குரிய தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் ரெண்டும் மாறி மாறி வரும். கடுங்காற்றும் வரும், தென்றலும் வரும். தென்றல் வந்தவுடனே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நம்ம நல்ல ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி ஆலயத்துக்கு வந்து சந்தோஷமாக இருப்போம். கடுங்காற்று வந்தோடனே வயலும் வேண்டாம், பிரசங்கமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அப்படிப்பட்ட அனுபவம் இல்லை. இங்கே இருக்கிறவங்க யாரும் அப்படி இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எந்த கூட்டத்தில் பார்த்தாலும் இத்தனை பேரும் இருக்கிறாங்க. அதான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது தென்றல் வந்தவுடனே சந்தோஷப்பட்டவங்க. ஈரோக்கிலிதோன் வந்த போதும் கர்த்தரை முறுமுறுக்கவில்லை. ஹல்லேலூயா. கடுங்காற்று வந்தது. அந்த நேரத்தில் கர்த்தரை முறுமுறுக்காதபடி பிரயாணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். 27வது அதிகாரம் 20வது வசனம். அடுத்த வசனம். அடுத்த வசனம் 21. போதும். அப்போது அடுத்து எல்லா காற்றுகளும் இந்த பல அதிகாரங்களில் கப்பல் பிரயாணத்தை இருக்கிறது. பர்டிகுலராக கர்த்தர் எனக்கு இந்த அதிகாரத்தை ஞாபகப்படுத்தினால இதில் இருக்கிற ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். தப்பி பிழைப்போம் என்கிறதான ஒரு நம்பிக்கை கூட அற்றுப்போகிற ஒரு அனுபவம். சில சூழ்நிலைகளில் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஒரு அனுபவங்கள் வரும். உண்மையாய் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தான் இப்படிப்பட்டதான அனுபவங்கள் வரும். மற்றவங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும். இங்கே தப்பி பிழைப்போம் என்கிறதான நம்பிக்கை அற்றுப்போகிற ஒரு சூழ்நிலை பவுலுக்கே வந்ததுன்னா நமக்கு வருவதற்கு எம்மாத்திரம். ஹல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் அவரவருடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டோம்னா எத்தனையோ தடவை இப்படி வந்திருக்கலாம். தப்பி பிழைக்கவே மாட்டோம். இனி அவங்களுக்கு பசி, ஆகாரத்தை எல்லாம் மறந்துட்டாங்க, எதுவுமே தெரியல. கப்பலுக்குள்ளே இருக்கிறாங்க. கப்பலுக்குள்ளே இருக்கிறவங்க கடலுக்குள்ளே கப்பல் போய்கொண்டு இருக்கு, என்னன்னே தெரியுதில்லை. பயங்கரமான ஒரு போராட்டம் நடக்கிறது பவுலுக்கு நன்றாக தெரிகிறது. ஆனால் இந்த போராட்டங்களை எல்லாம் தாண்டி எனக்கு ஒரு துறைமுகத்தை பார்த்து தான் நான் போய்கொண்டு இருக்கிறேன். அந்த துறைமுகத்தில் என்னை அழைத்தவர் கொண்டு போய் சேர்ப்பார் என்கிறதான நம்பிக்கை யாருக்கு இருந்தது? பவுலுக்கு இருந்தது. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போனாலும் கொண்டு போகிறவர் கொண்டு போய் கரை சேர்ப்பார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எந்தவித போராட்டங்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், காற்று எப்படியும்
அடிக்கட்டும், எதிர்காற்று அடிக்கட்டும், கடுங்காற்று அடிக்கட்டுமே, மெல்லிய காற்று அடிக்கட்டும், யூரோக்குலிதோன் போன்ற காற்றுகள் அடிக்கட்டுமே. ஆனால் உண்மையான ஒரு தேவ பிள்ளை, இயேசுவின் அன்பை ருசித்த ஒரு தேவ பிள்ளை இதில் சாஞ்சும் போடாது, ஒடிஞ்சும் போக மாட்டோம், நம்ம விழுந்தும் போக மாட்டோம். ஏன்னா நம்மை நடத்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் யோசிக்கிற இடம் அந்த வசனத்தில் அது ரொம்ப எனக்கு அது நினைத்த போது எத்தனையோ தடவை வாசித்து விட்டிருக்கிறேன். அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக. அப்போது நம்ம யோசனை கிடையாது, நம்ம ஒரு இடத்துக்கு போவோம்னு பயணிப்போம் தான், அது நடக்காது. அவர் எந்த வழியாக, எந்த பாதை வழியாக நம்மை நடத்த வேண்டும் என்று யோசித்திருக்கிறாரோ அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல, என்னுடைய நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அவருடைய யோசனைக்கு நம்ம யோசனைக்கு ரொம்ப வித்தியாசம். நம்ம ஈஸியாக நினைப்போம். அப்படி தான் யோனா நினச்சார். ஆண்டவர் என்ன சொன்னார், நீ போப்பா நினிவேக்கு போய் அங்கே அதுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுண்டு. ஆனால் யோனா என்ன செய்தார், அதில் தான் ஆண்டவர் பரீட்சித்து பார்க்கிறார். இல்லை, அவன் தர்ஷீஸுக்கு போனான், கப்பலில் என்ன உண்டாயிற்று, கொந்தளிப்பு உண்டாயிற்று. ஆனாலும் கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், எந்த காற்றடித்தாலும், அதுதான் எந்த காற்றடித்தாலும், புயல் அடித்தாலும், அலை மோதினாலும், எவர் எனக்கு எதிரே எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே அவர் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது பவுலுக்கு வந்து தெரியும், என்னதான் அடிக்கட்டேன், நான் போக வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது, நான் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆமேன். இன்றைக்கு சில நேரங்களில் இப்படிப்பட்ட அனுபவங்கள், காற்றுகள் வீசும்போது நம்ம என்ன செய்வோம், எலியாவை போல போயிருப்போம். ஹல்லேலூயா. எலியா பயங்கரமான மனுஷன், பயங்கர அற்புதங்களை செய்தவர், அடையாளங்களை செய்தவர். போதுங்கத்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், இனி என்னால் முடியாது. ஆகவே நம்முடைய யோசனையின்படி நாம் பிரயாணப்பட்டோம் என்றால் வழியிலே இந்த காற்றெல்லாம் அடிக்கும்போது நம்ம என்ன செய்து விடுவோம், விசுவாச கப்பலை சேதப்படுத்தி விடுவோம். சேதப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர் யோசிக்கிற அந்த பாதையிலே, அவர் எந்த பாதையிலே நடத்துகிறாரோ அந்த இடத்திலே அவர் நம்மை பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் இதில் இருக்கிறதான வித்தியாசம். நாம் பயந்து ஓடிட்டோம்னா பாதியிலே நம்ம விசுவாசம் அற்று போகும், நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு சேர முடியாது. ஆனால் பிரச்சனை இல்லை, தைரியமாக நீங்கள் இருக்கீங்களே, நாங்கள் வாரோப்பான்னு சொல்லி நம்ம போனால் நம்மை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்திலே அவர் நம்மை சேர்ப்பார். ஹல்லேலூயா. அப்போது இந்த விசுவாச கப்பல் வழிவிலக செய்யும் சில காரணங்கள் வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். ஒன்றாவது வாசிப்போம். முதலாவதாக 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம். இன்றைக்கு பணம் எல்லாத்துக்கும் உதவும், எல்லாத்துக்கும் தேவைதான். ஆனால் இங்கே வசனத்தில் நாம் 1 தீமோத்தேயு 6:10 பார்க்கும்போது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி போனார்கள். ஹல்லேலூயா. சிலருடைய விசுவாச பாதை வழுகுவதற்கு ஒரு மெயின் காரணம் பொருளாதாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணம் ஆசைப்பட்டு விசுவாசத்தை விட்டு என்ன செய்து போகிறாங்க, வழுகி போகிறாங்க. நேராக போகிறவங்களுக்கு கஷ்டமும் நெருக்கமும் ஏதோ பட்டினி இல்லாமல் ஆண்டவர் என்ன செய்வார், நடத்துவார். அன்றென்று உள்ளதை கர்த்தர் அளந்து தருவார். பெரிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் ஒரு வேளை இல்லாமல் இருக்கலாம், அப்படி தானே. பெரிய பேங்க் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் நம்ம பேங்க்லேயும் கொஞ்சமாவது இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு 100 150 இருக்கும். அதை வச்சு என்ன செய்யணும், இருக்கும்போது சந்தோஷப்பட்டுக்கிடணும். கர்த்தர் தரும்போது அதை வாங்கிக்கிடணும். இங்கே அழகாக இங்கே வசனத்தில் வருகிறது, பண ஆசைக்கு ஆசைப்பட்டு விசுவாசத்தை விட்டு என்ன செய்து போகிறாங்களாம், வழுவி போகிறாங்களாம். அப்போ வழுவுகிறதான ஒரு விசுவாசம். பொருளாதாரத்தின் மேலே ஆசை வச்சா, பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா அபிஷேகம்னு ஃபாதர் பாடுவார் அழகா. அப்போது இந்த உலக பிரகாரமான பொருட்கள், ஆஸ்திகள், செல்வங்களில் நம்ம ஆசைகளை, நம்ம விருப்பங்களை, நம்ம இருதயத்தை வைத்தோம் என்றால் நம்ம விசுவாச கப்பலில் நாம் பிரயாணப்பட முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு தேவ பிள்ளையுடைய இருதயம் பொருளாசையை சாரக்கூடாது. கர்த்தர் நமக்கு அன்றென்று வேண்டியதை என்ன செய்வார், தருவார். பொருளாசை, அந்த பண ஆசையை நம்ம இச்சித்தோம்னா நம்முடைய இருதயம் என்ன செய்து போகும், வழுகி போகும். யூதா என்ன செய்தான், பணத்தின் மேலே ஆசை வச்சான். கடைசியில் நடந்தது என்ன, ரொம்ப பரிதாபம். ஆண்டவருடைய சீசன் தான். பணப்பை அவன் ஒரு ஃபினான்ஸு, ஆண்டவர் அந்த பணம் இது எல்லாமே யூதாசுடைய கையில் தான் கொடுத்துருந்தார். ஆனால் ஒரு சின்ன காரியம், அதுக்கு மேலே என்ன செய்துட்டான், ஆசை வச்சுட்டான். ஆசை வேறு, தேவைக்கு பயன்படுத்தியது வேறு. நம்ம தேவைக்கு பயன்படுத்துவோம், நம்முடைய இருதயம் அந்த பணத்தின் மேல் சாய்ந்து எங்கே எது கிடைக்குதுன்னு சொல்லி கர்த்தருடைய அன்பை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, வழி விலகி போகக்கூடாது. அப்படியானால் நம்முடைய விசுவாசம் வழி விலகி போகும். ரெண்டாவதாக 1 தீமோத்தேயு, அதே 1 தீமோத்தேயுல இருங்க 6ஆம் அதிகாரம் 20-21வது வசனம்.
ஆ ஆ அல்லேலூயா. இங்கேயும் ஒரு வழுவல் வருது, இங்கேயும் ஒரு வழுக்கு, ஒரு சறுக்கலான அனுபவம் வருகிறது. விசுவாசத்தை விட்டு இன்றைக்கி நம்ம கண்களுக்கு முன்பாக எத்தனையோ பேர் சறுக்கி போயிட்டு இருக்காங்க. பொருளாசையில் இன்னும் வீண் பேச்சு. அது உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. நேரம் கிடைக்கிற நேரங்களெல்லாம் இன்னொருத்தர்கிட்ட போய் பேசிக்கொண்டு இருக்காமல் நம்ம என்ன செய்வோம், ஆண்டோடைய சமூகத்தில் வந்திருந்து ஜெபிக்க வேண்டியவங்க ஜெபிக்கலாம், வீடுகளில் நம்ம ஜெபிக்கலாம், ஒருத்தங்களுக்கு புத்திமதி சொல்லலாம், இன்னொருத்தங்களுக்கு நம்ம சில ஆலோசனைகளை சொல்லலாம். நம்ம காரியங்களை என்ன செய்யலாம், இங்கே இருக்கிற யாரும் அப்படி இல்லை. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு, நம்மகிட்ட கர்த்தர் எதை ஒப்புவிச்சிருக்கிறாரோ அதை நாம் காத்துக்கொண்டு, சீர்கேடான வீண் பேச்சு பேசினா கண்டிப்பாக என்ன வருமா, சீர்கேடான அனுபவங்கள், கெட்டு போகும். விசுவாசத்தை விட்டு வழுவி போகிற எப்பேற்பட்ட காரியங்களானாலும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும். சிலர் அதை பாராட்டுகிறாங்களா, ஞானம் என்று வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்கள், அது நல்லதில்லை. சிலவங்க சொல்லுவாங்க, விபரீதத்துக்கு போவாத, போனால் பிரச்சனை, விபரீதத்துக்கு போகாது. இன்றைக்கி விபரீதங்களை என்ன செய்கிறாங்க, பாராட்டுறாங்க. இன்றைக்கி நடக்கிறது இல்லை, அன்னைக்கே பைபிளில் எழுதி வச்சுருக்குது. விபரீதங்களை பாராட்டி சிலர் விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். எல்லாரும் இல்லை, எல்லாரும் போக மாட்டாங்க, சிலர். அல்லேலூயா. நம்முடைய இருதயங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கிறது, பாராட்ட விடாது. ஒருத்தவன் தப்பு செய்தானா விசுவாசிகளாக இருக்கணும், கூட உள்ள சகோதரங்களாக இருக்கணுமே, கண்டிக்க பழகணும். அல்லேலூயா. ஞானமாக அன்பாய் நம்ம கண்டிக்க பழக வேண்டும். அப்போ தான் சபை பக்தி விருத்தி அடையும். ஆமேன். அல்லேலூயா. அதை நம்ம அப்படியே ஒன்றும் காணாதவங்க போனால் ஒரு சில இடத்துல ஒரு சில காரியங்களை பேசி சத்தியத்தை பேசி சத்ருவானி என்று சொன்னது போன்ற அனுபவங்கள் கூட உண்டு. அல்லேலூயா. என்னவா இருக்கட்டுமே, கர்த்தரிடத்தில் நம்ம என்ன செய்யணும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போது இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, வீண் பேச்சுகள் பேசுகிற இடத்துல அதை பாராட்டக்கூடாது. விசுவாசத்தை விட்டு வழி விலகி போனார்கள், நீ அப்படி செய்யாது என்று தீமோத்தேயுவுக்கு பவுல் என்ன செய்கிறார், ஒரு ஆலோசனை சொல்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வழி விலக செய்கிறது தேவையில்லாத பேச்சுகள் கூட நம்மளை என்ன செய்யும், விசுவாசத்தை விட்டு என்ன விசுவாசம் இருக்குன்னு சொல்லுவோம். நம்ம நினைப்போம் இதிலுமா தேவையில்லாத பேசினா கூட விசுவாசம் போயிருமா? ஆமாம், வசனத்தின்படி என்ன செய்யும், விசுவாசம் நம்மை விட்டு எடுபட்டு போகும். நமக்கு தெரியாது, நம்ம விசுவாசம் தான் பேசிகிட்டு இருப்போம். அதனால் அப்பேற்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி நம்ம பார்க்க வேண்டும். அது மாத்திரமில்லை, யோனா 1வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது யோனா போதும், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஒரு மனுஷன் விலகும்போது மொத்தத்தில் அவனுடைய விசுவாசம் எல்லாமே எடுபட்டு போகும். நீ யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, ஆண்டவர் இப்போ நம்ம ஒரு கப்பலில் அவருடைய படகுல நம்மளை ஏற்றி பயணப்படுத்தி கொண்டிருக்கிறார். யோனா தனக்குன்னு ஒரு கப்பலை கூலி கொடுத்து வாங்குகிறார். அல்லேலூயா. டிக்கெட் எடுத்து போகிறார். நம்ம எல்லாம் இப்போ எப்படி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம், பெரிய டிக்கெட் கொடுத்தா பிரயாணப்படுகிறோம் இல்லையா? நமக்கு அவர் டிக்கெட்டாக விலையாக மாறி இருக்கிறார். நம்மை மீட்கும் பொருளாக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டு இருக்கிறார். இங்கே இவன் வழி தப்பி போனோன்னே இப்போ என்ன கொடுக்க வேண்டியிருக்கிறது, கூலி கொடுக்க வேண்டியிருக்கிறது. அப்போது நம்ம ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகி போனால் சில காரியங்கள் நம்முடைய இடத்துலேருந்து நம்ம இழக்க வேண்டியிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் எதை நமக்கு இலவசமாக தருகிறாரோ அது நம்ம கூலி கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வரும். அப்போது தேவ சமூகத்தை விட்டு, தேவ சமூகம் என்று சொல்லும்போது என்ன, கர்த்தருடைய ஆலயமாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆராதனைகளாக இருக்கட்டுமே, ஆண்டுடைய சமூகத்தில் வீடுகளில் இருந்து நாம் கர்த்தருக்கு கொடுக்குற நேரங்கள் எதுவாக இருந்தாலும் அது தேவ சமூகம். அல்லேலூயா. அந்த சமூகத்தை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, விலகக்கூடாது. விலகும்போது சில காரியங்கள், சில நஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதாக இருக்கும். கர்த்தர் எதை இலவசமாக தர வேண்டும் என்று நமக்கு வைத்திருக்கிறாரோ அதை விட்டு இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் சொல்லிய பாதையில் என்னால் போக முடியாது, நான் தானே கப்பலேறி, என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட என்ன இருக்குது, பணம் இருக்குது, பலன் இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்குது, நானே போயிடுவேன். அப்படிப்பட்டதான ஒரு அனுபவங்கள் விசுவாச தெய்வ பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது நம்முடைய விசுவாசம் நம்மை விட்டு என்ன செய்து போகும், எடுபட்டு போகும். நம்முடைய சுய இஷ்டத்தின்படி நாம் எதையுமே செய்யக்கூடாது. அது மாத்திரமல்ல, இன்னும் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கும் போது, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, இப்போ ஆவியானவர் வெளிப்படையாகவே சொல்லுகிறார். முந்தி சிலவங்க எல்லாம் சில காரியங்களை என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க இல்லையா? அது தேவ மனிதர்களுக்கு அது தெரியும், ஊழியம் செய்கிறவர்களுக்கு தெரியும். சில காரியங்களை வெளிப்படையாக சொன்னால்
பெரிய பிரச்சனை ஆகிவிடும். சிலது மறைத்து சொல்லுவாங்க, சிலது வெளிப்படையாக. இப்போ இங்கே ஆவியான வெளிப்படையாய் சொல்லுகிற காரியம் என்னென்னு பாருங்கள். பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே என்ன நடக்கிறது? மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயம். மனசாட்சி இருக்குது, எத்தனை சூடு வச்சாலும் அவங்களுக்கு அந்த பொய்யை விட்டு அந்த பொய்யே அவங்க என்னதுன்னு சொல்லுவாங்க, உண்மைன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் இல்லையா? அதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் நமக்கு தேவையே இல்லை. வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும். இன்றைக்கி பைபிள் கடந்த நாட்களில் ஒரு பாஸ்டர் பேசும்போது சொல்லி கொண்டிருந்தார், பைபிள் இப்போ இயேசு தேவன் என்று வருகிறதெல்லாம் கடவுள்னு சொல்லி வந்தாச்சு. அது இப்போ ஃபுல்லாக பரவலாக எல்லோரும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது பொதுவான ஒன்று. ஏன்னா ஒன் நேஷன் ஒன் வேர்டு ஒன்று இது வர்றதுனால பொதுவாக கடவுள் அது பிரிண்ட் ஆகிவிட்டது. இன்னும் அந்த இயேசுன்னு வருகிற இடத்துல சாத்தான்னு போட்டு பைபிள் பிரிண்ட் ஆகி கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்போ உலகம் எல்லாம் தயாராகி கொண்டு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நான் மட்டும் இன்னும் என்ன ஆகலை, தயாராகலை. நம்ம தயாராக இருந்தால் ஆண்டவர் இதுக்கு முன்னே வந்திருப்பார். கண்டிப்பாக நான் சொல்லுவேன், சபை ஆயத்தமாக இருந்திருந்தால் கர்த்தர் இதுக்கு முன்னே வந்திருப்பார். ஏன்னா நாளுக்கு நாளில் ஜனங்கள் என்ன செய்துட்டு போயிட்டு இருக்காங்க, விசுவாசத்தை விட்டு வழுவி போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு மணவாட்டி சபை என்ன செய்து கொண்டு இருக்கிறது, காத்து கொண்டு இருக்கிறது. அதற்காக தான் ஒரு கற்புள்ள அனுபவம். அல்லேலூயா. விசுவாசம் இன்னைக்கு வழுவி போயிட்டு இருக்கு. நமக்கு கண்ணுக்கு தெரியாதது தான் விசுவாசம். கண்ணுக்கு தெரியலெல்லாம் நம்ம அபியாசப்படுத்தி கொள்ளலாம். கண்ணுக்கு தெரியாத விசுவாசத்தை எப்படி நாம் காத்துக்கொள்வது? அல்லேலூயா. இப்படிப்பட்டதான பொய்யான உபதேசங்கள், மாய்மாலங்கள், வஞ்சனைகள், இது ஒன்றும் அவங்களுக்கு சூடும் இல்லை, சொரணையும் இல்லை. இதை போதிக்கிறவங்களுக்கு என்ன இல்லை, சூடும் இல்லை, சொரணையும் இல்லை. இந்த விபரீதங்களை விட்டு நம்ம விலகி இருக்கிறோம். இதனால் நம்ம என்ன செய்வோம், மறுபடியும் அதில் ஒன்றும் நம்ம விழுந்து விடாதபடிக்கு, நம்முடைய விசுவாசம் விலகி போகாதபடிக்கு, நம்மை விட்டு எடுபட்டு போகாதபடிக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 18வது வசனம். 2 தீமோத்தேயு இது கவிழ்த்து போடுகிற விசுவாசம். அல்லேலூயா. உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று. அல்லேலூயா. கூடுமான வரை பிசாசானவன் கொஞ்ச காலந்தான் உண்டு நினைச்சு விசுவாசத்தை விட்டு தான் முதல்ல வழி உலக பண்ணுகிறான். விசுவாசத்தை விட்டு தூரம் கொண்டு போயிடுச்சுன்னா பின்ன பிரச்சனை இல்லை, பின்ன நம்ம எம்டி, ஒன்றுமே இல்லை. கர்த்தரை விசுவாசிக்காவிட்டால் வேறு ஒன்றுமே இல்லையே. நம்ம கண்டா விசுவாசிக்கிறோம், காணாத தெய்வத்தை நாம் விசுவாசிக்கிறோம். அதரிசனமான தேவனை நாம் விசுவாசித்து, நம் தரிசித்தல்ல விசுவாசித்து நடக்கிறோம் அந்த பாக்கியவான்கள். அப்படி பயங்கரமான காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்னும் போய் இருந்தால் உண்மையிலே சொல்ல போனால் நான் நினைக்கிறேன் அநேகர் விசுவாசத்தை விட்டு என்ன செய்து போவாங்க, வழிவு தான் போவாங்க. ஆண்டவர் சீக்கிரமாக வரணும். அல்லேலூயா. சபை பரிசுத்தமாகணும். நீங்களும் நானும் பரிசுத்தமாகி அநேகருக்காக நம்ம மாத்திரம் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் இந்த அன்புக்குள்ளாக கடந்து வரணும். நரகம் எவ்வளவு கொடியது என்பது நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. இந்த உலகத்தான் சொல்லி உலகத்தில் கஷ்டப்படியது தான் நரகம். அது பெந்தகோஸ்துக்காரங்களுக்கு வாயிலிருந்து வருது. கொஞ்சம் கஷ்டம், நெருக்கம், கொஞ்சம் கடன் பிரச்சனை வந்தோன்னு சொல்லியாங்க, இதுதான் நரகம். இனி ஒரு நரகம் தேவையான்னு கேட்குறாங்க. நம்ம காதுக்கு நிறைய கண்ணுக்கு முன்னாலே கேட்குறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி ஆவிக்குரிய வட்டாரம் போய்கொண்டு இருக்கிறது. விசுவாசம் எடுபட்டு போகிற ஒரு காலம், பரிசுத்தம் எடுபட்டு போகிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். நம்ம கொஞ்சம் பேராக கர்த்தர் நமக்கு நல்ல சபையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தை பற்றியும் அன்பை பற்றி பரிசுத்தத்தை பற்றியும் இன்றைக்கி சபை போதிக்கவே இல்லை. அடிப்படை உபதேசங்கள் இல்லை, வேறுபாட்டின் உபதேசங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. ஏதோ வாராங்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆராதனை என்கிற போர்வையில் தான் நடக்குதே தவிர வர்ஷிப் பாடி ஏதோ கொஞ்சம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன், ஒரு ஆசீர்வாத செய்தி எடுக்கணும்னு, எனக்கு கிடைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் வேணும், கர்த்தர் எல்லாம் தருவார் நமக்கு. ஆனால் ஒரு சில காரியங்களை நாம் விழிப்போடு இருக்க வேண்டிய காலம். நாம் பயணித்து கொண்டு இருக்கிறதான கப்பல் போய்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலர் நம்ம நடுக்கடலில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் கரை சேரலை. பாதி பேர் பக்கத்தில் போயிருக்கிறோம். பாதி பேர் இப்போ தான் பிரயாணம், நம்ம குடும்பங்களில் பாதி பேர் இப்போ தான் பிரயாணத்தை என்ன செய்திருக்காங்க, ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ எதிர்காற்று வீசும், பலர் பேசுவாங்க, பயங்கரமான காற்றுகள் வீசும், கொண்டல் காற்று வீசும், யூரோக்கிலிதோன் போன்ற காற்றுகள் வீசும், கடுங்காற்று வீசும். அந்த நேரங்களெல்லாம் சாய்ந்து போகாமல் விழுந்து போகாதபடி நம்மை காக்கிற ஒருவர் உண்டு. அவர் எந்த இடத்தில் போக வேண்டும் என்று யோசிக்கிறாரோ அதற்கு நேராக நம்முடைய இருதயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், திருப்ப வேண்டும். ஆண்டவர், என்னுடைய இஷ்டம் இல்லைப்பா, உம்முடைய விருப்பப்படி நீர் எந்த வழியா, எந்த பாதையா, எந்த வழியாக போனாலும் பிரச்சனை இல்லை. வில்லியம் வழி போனாலும் எங்கே போகலாம், வடசேரிக்கு போகலாம், WCC வழி போனாலும்
போகலாம், அதை சுற்றி போனாலும் போகலாம், எந்த வழியாக இருக்கட்டும். கொஞ்சம் பாடு இருக்கும், சில பாதைகளில் சில பாடுகள், கஷ்டங்கள், மேடு பள்ளங்கள் இருக்கும். அது பரவாயில்லப்பா, நீங்கள் மாலுமியாக இருக்கணும், நீங்கள் எனக்கு நங்கூரமாக இருக்கணும். என்னை திருப்பி திருப்பி எந்த இடத்துல நான் அலைந்து போகிறேனோ, எந்த இடத்துல நான் சாய்ந்து போகிறேனோ, எந்த இடத்துல நான் அமிழ்ந்து போகிறேனோ, அந்த இடத்துல நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு என்னை கொண்டு சேர்க்கணும் நீர் என்று. அப்படி நாம் ஜெபத்தோடு கூட ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் அது 8-9 வாசிக்கிறோம். 1 பேதுரு 8-9. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஹல்லேலூயா. நம்ம அவரை காணவில்லை, ஹல்லேலூயா. ஆனால் நம்ம அவரிடத்தில் என்ன செய்கிறோம்? அன்பு குரு. இதுதான் விசுவாசம். நாம் அவரை காணவில்லை, எல்லாரும் ஜெபத்தோடு இருப்போமா? ஹல்லேலூயா. நாம் அவரை காணவில்லை, ஆனால் நாம் அவரிடத்தில் அன்பு குரு. எப்படி அன்பு கூறுகிறோம்? அவரை நாம் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவரை தரிசிக்கிறோம். எப்படி தரிசிக்கிறோம்? நாம் அவருடைய விசுவாசத்தினால் அவரை நாம் என்ன செய்கிறோம்? தரிசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை கூட வாசிங்க. சங்கீதம் 107-30வது வசனம். அமைதல் உண்டானது நிமித்தம் கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதும்போது இத்தனை பாடுகள், இத்தனை பிரயாசங்கள், இத்தனை எதிர்காற்றுகள், இத்தனை போராட்டங்கள், இத்தனை அமிழ்ந்து போகிற நேரங்கள், காரியங்கள் எல்லாம் வருகிறது. ஆனால் அந்த இடத்துல நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது அங்கே பவுலுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்து அந்த இடத்துல அந்த ஜனங்களை கரை சேர்க்கும்படியாக கர்த்தர் பவுலோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. பிராண சேதம் ஒன்றும் வராதபடிக்கு கர்த்தர் என்ன செய்தார்? காத்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை மாத்திரம் நோக்கி பிரயாணப்படுகிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த சேதமும், கப்பலுக்கு சேதம் வரலாம், கப்பல் உடைந்து விட்டது, ஆனால் கரை சேர்க்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பலகைகள், சில துண்டுகள் அதெல்லாம் பிடித்து கொண்டு எப்படியோ அமிழ்ந்து போகாத, சிலர் நீச்சல் அடித்து கரை சேர்ந்தாங்க, சிலர் கையில் கிடைத்த பொருளை வைத்து என்ன செய்தாங்க? நீந்தி கரை சேர்ந்தாங்க. ஒருத்தர் கூட அழிக்கப்பட்டு போகவில்லை. ஏன் அழிக்கப்பட்டு போகவில்லை? அந்த கப்பலை நடத்துகிற மாலுமி அவருடைய யோசனை எதுவாக இருந்ததோ, அவர் நடத்துகிற பாதை எதுவாக இருந்ததோ அதன்படி பயணிக்க அந்த கப்பலில் இருந்தவங்க எல்லாம் அர்ப்பணித்தாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய அர்ப்பணம் எப்படி இருக்கிறது தகப்பனே? ஹல்லேலூயா. அந்த உலகமாகிய கடலிலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. பல சோதனைகள், பல நெருக்கங்கள், பல வியாதிகள், பல விக்கிரங்கள், பல கஷ்டங்கள், நெருக்கங்கள், சரீர பலவீனங்கள் எல்லாம் வருகிறது தகப்பனே. ஹல்லேலூயா. ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், நீர் மாலுமியாக இருந்தீர்கள். காற்று வீசினா நாங்கள் பயப்பட தேவையில்லை. அப்பா வண்டி ஓட்டுனா பிள்ளைக்கு பின்னாடி இருக்கிற பிள்ளைக்கு பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட அனுபவத்தில் தகப்பன் வாகனம் ஓட்டும்போது ஒரு பிள்ளை பயப்படாது. ஹல்லேலூயா. நம்முடைய பரம பிதா நம்முடைய கப்பல், நம்முடைய வாழ்க்கை கப்பலை அவர் தான் ஓட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்தில் நாம் அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நாம் அர்ப்பணிப்போம். தகப்பனே, எப்பேற்பட்ட காற்று வீசினாலும் நான் பயப்பட மாட்டேன், எப்பேற்பட்ட கொந்தளிப்பு வந்தாலும் நீர் அமர்த்துகிறவர், நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காற்றை கடலை நீர் அமர்த்துகிறவர் தகப்பனே. ஆகவே நான் பயப்பட மாட்டேன். நான் பிரயாணிக்கிற இந்த பாதையிலே நீர் என்னோடு கூட இருந்தால் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய இஷ்டத்துக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய விருப்பத்திற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் அர்ப்பணிப்போமானால் இந்த விசுவாசத்தை விட்டு நாம் வழி போகாதபடிக்கு, வழி விலகி போகாதபடிக்கு, விசுவாச கப்பலை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நம்மை நாடின துறைமுகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை, கர்த்தர் என்னை கொண்டு சேர்ப்பார். ஹல்லேலூயா. இதோட முடிஞ்சு போச்சு, என்னால் இனி ஓட முடியாது, இதுக்கு மேலே என்னால் பயணிக்க முடியாதுன்னு ஒரு வேளை மனசில் நினைக்கிறீங்களா? இல்லை 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 இல்லை. நம்முடைய மாலுமி கர்த்தர். ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிறவர் அவர். அவர் எதை யோசிக்கிறாரோ, அவர் எதை யோசிக்கிறாரோ அவருடைய யோசனைக்கு நம்முடைய சிந்தனைகளை விட்டு கொடுப்பாமா? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சுய சிந்தனைகள், சுய இஷ்டங்கள், சுய நினைவுகள் எதுவுமே வேண்டாப்பா. நீங்கள் எங்கே கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறீரோ, எந்த பாதை வழியாக போக வேண்டும் என்று யோசிக்கிறீங்களாப்பா, அந்த பாதை கடினமாக இருந்தாலும் ஒருவேளை நம்மளால் நடக்க முடியாது, நம்மை தோள் மீது சுமக்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு தாயை போல தேற்றுகிறவர், மார்போடு அணைக்கிறவர் நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. ஆகவே எப்பேற்பட்ட பாதையிலே பயணித்து கொண்டிருந்தாலும் வாழ்க்கையிலே கலங்க வேண்டாம், கர்த்தர் கூட இருப்பாரானால் எந்த பாதையும் கடக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உன் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உன் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்
வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும்.